இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். இந்த கேதுவுக்கு பரிகாரம் பண்ணியாகணும். இந்த கேதுவுக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய சுபமுகூர்த்தம் வந்துடுச்சு. எங்க எழுந்துருங்க, ஆபீஸ்க்கு போகணும்ல. எந்திரிங்க வினீத், ஆபீஸ்க்கு போகணும்ல. என் தலையெழுத்து பாத்தியா? நமக்கு கல்யாணம் ஆகி 3 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ளேயும் நீ என்ன ஆபீஸ்க்கு அனுப்புற? ஆமா, உங்களோட ஆபீஸ் தான் என்னோட சக்கலத்தி. என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்குது. என்னால மட்டும் முடிஞ்சதுன்னா கண்டிப்பா நான் உங்களை வெளியவே விட மாட்டேன். அப்போ போகல, படுத்துக்கலாம். அட, கல்யாணம் ஆனதுதான் ஆச்சு. ராத்திரியும் பகலும் காதல் பொங்கி வழியுது. நீங்க அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு பதிலா இங்க உட்காந்து வேர்க்கல தின்னுட்டு இருக்கீங்களே. ஏண்டி இப்படி படுத்துற? சரி விடு, நான் சுத்தப்படுத்திடுறேன். எப்ப பாரு தொடப்பக்கட்டைய கையில எடுத்துக்கிறது. பேசாம வந்து உட்காருங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, வீட்டுக்கு மருமக வந்துட்டா. இத அவ கூட்டி பெருக்கிப்பா. இங்க குடுங்க. நீங்க போய் நிம்மதியா உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரி, அதுவும் நல்லா தான் இருக்கும். அட டிம்பிள், அம்மாடி மருமகளே. ஏதோ வந்துட்டேன். இங்க பாத்தியாமா, இவரு காலங்காத்தால எப்படி வேர்க்கலைய கொட்டி இருக்காருன்னு. கொஞ்சம் இதை சுத்தம் பண்ணிடுமா. ஏதோ அத்தை, இப்பவே கூட்டிடுறேன். டிம்பிள், டேய், உங்க அப்பா லைன்ல இருக்காரு, பேசிரு. நான் இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கேங்க, அப்புறமா அப்பா கிட்ட பேசிக்கிறேன். தொடப்பத்த முதல்ல என்கிட்ட கொடு. போன்ல இருக்காரு, பேசு. என்னங்க? நான் பாத்துக்கிறேன், நீ போ. மூணு நாள் தான் ஆச்சு கல்யாணம் ஆகி. அதுக்குள்ள என் பையன் பொண்டாட்டிக்கு அடிமை ஆயிட்டான். டேய் வினேத், நீ எதுக்கு பண்ணிக்கிட்ட? இங்க கூட. அப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா, விடுங்க. டேய், உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுடா. நீ கிளம்பு, போய் புறப்படு, நான் பாத்துக்கிறேன். நல்ல குடும்பம் விளங்கின மாதிரி தான். எப்படிதான் நான் இங்க வந்து மாட்டணும்? வேற என்ன எல்லாம் என் தலையெழுத்து. சொல்லுங்கப்பா. அப்பா, ஆமா, நீங்க மருந்தெல்லாம் சரியான நேரத்துக்கு எடுக்கிறீங்கல்ல? ஆமாம்மா, சரியான நேரத்துக்கு தான் மருந்தெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். அப்பாவை பத்தி நீ கவலையப்படாத, எல்லாம் சரியா நடக்குது. நீ சொல்லுமா, பூந்த வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? இங்க எல்லாருமே நல்லா இருக்காங்கப்பா. நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். அப்பா, நீங்க பதில் சொல்லுங்க. மத்தியானமோ நைட்டோ நீங்க சாப்பிட என்ன பண்றீங்க? சாப்பாடெல்லாம் நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேம்மா. என்ன சீக்கிரம் வேலைக்கு வர வேண்டியது இருக்குல்ல. இன்னைக்கும் சீக்கிரம் வந்துட்டேன். எங்க முதலாளி சிவகுமார் சார் காலையில சீக்கிரமா இங்க வர்றாரு. அவருடைய ஒரு இன்டர்வியூ இருக்கு. அவரோட டோக்கியோல இருந்து அவர் ஃப்ரெண்ட்ஸும் வர்றாங்க. புரிஞ்சுதா? என்ன பத்தி கவலைப்படுறத நிறுத்து. சாப்பாடு மருந்து எல்லாத்தையும் நான் டயத்துக்கு எடுத்துக்கிறேன். சரிப்பா, நீங்க எப்ப ஃப்ரீயா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. சரிம்மா. எல்லாம் கரெக்டா இருக்கா? கேட்ல கவனமா இரு. வண்டியை ரெடி பண்ணுங்க, வந்துருவாங்க. சரிங்க சார்.
முதலாளி ம் கிளம்பலாங்களா? இல்ல, முகூர்த்தம் 8:35க்கு. இன்னும் டைம் ஆகல. அனுஷங்க சார், அண்ணன் தூங்கிக்கிட்டு இருக்காரு. என்னடா இது? யாருக்காக இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்கணும், அவங்களுக்கே அதுல அக்கறை இல்லை. கிளம்புறதுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. சரிங்க. ஆ, தொடாது. வா போலாம். நீ ஒன்று பண்ணு, சுவாமிஜிக்கு ஃபோன் பண்ணு. வணக்கம் பரமானந்தம் சுவாமி. நல்லாரு. முதலாளி பேசணுங்களா? வணக்கம் சுவாமிஜி. நல்லா இருக்கு. அப்புறம் வீட்ல இருந்து சரியான நேரத்துல தானே கிளம்பினீங்க? 8:35க்கு நல்ல நேரம். ஆமா சுவாமிஜி, 8:35க்கு தான் நான் கிளம்பினேன். அதுவும் வெள்ளை துணியில அரிசி எடுத்துக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அந்த அரிசியை யாராவது மாற்றுத்திறனாளிக்கு கொடுங்க. அப்படியே கொடுத்துட்றேன் சுவாமிஜி. இன்னைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள். எந்த வேலைக்காக போறீங்களோ அது நல்லபடியா முடியும். அப்புறம் ஆ, ஒருவேளை ஏதாவது அபசுகுணம் தெரிஞ்சதுன்னா அப்படியே நின்றுங்க. சரிங்க சுவாமிஜி. ஒருவேளை ஏதாவது அபசுகுணம் தெரிஞ்சதுன்னா அப்படியே நின்றுங்க. ஏ பப்ளு, கொஞ்சம் தள்ளு. வாங்க முதலாளி. வாங்க முதலாளி. ஐயா வணக்கம். நல்லா இரு. வணக்கம். வணக்கம்மா. அப்புறம் எப்படி இருக்க? எல்லாம் உங்க கருணை சார். பொண்ணு கல்யாணம் எப்படி நடந்துச்சு? உங்க ஆசீர்வாதத்தோட நல்லபடியா முடிஞ்சது சார். என் பொண்ணுக்கும் மருமகனுக்கும் உங்க ஆசீர்வாதம் வேணும். அப்ப நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வா, அங்கேயே சந்திக்கலாம், சேர்ந்து சாப்பிடலாம். சரி சார், அப்படியே பண்ணிடலாம். அது சரி, உள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுல்ல? எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு சார். ரிப்போர்ட்டர்ஸும் வந்துட்டாங்க. ம். அந்த உங்க டோக்கியோ ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்னும் வரல. அவங்களுடைய ஃப்ளைட் ஏதோ லேட்டுன்னு நினைக்கிறேன். வாங்க சார். ம். டேய், ஒரு விஷயம் சொல்லுங்க முதலாளி. முதல்ல இந்த டிரைவரை வேலையை விட்டு நிறுத்தணும். புது டிரைவரை வர சொல்லு. சரிங்க ஐயா. அப்புறம் இந்த அரிசியை ஏதாவது மாற்றுத்திறனாளிக்கு கூட. சரிங்க முதலாளி. ம். இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆஹா, என்னாச்சுன்னா? என்னவா? உனக்கு தெரியாத முதலாளிக்கு எது எது மேல நம்பிக்கை இருக்குன்னு? தெரிஞ்சும் உடஞ்ச வாட்சை கட்டிட்டு வந்திருக்க. வேற வாட்ச் கட்டிட்டு வாடான்னு சொன்னல. மறந்துட்டேண்ணே. மறந்துட்டியா? 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 இனிமேல் மறப்ப மறப்ப. இனி வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன். இந்த பணத்தை எடுத்துட்டு போய் உனக்கு வைத்தியம் பாத்துக்க. அப்புறம் இப்ப நீ மாற்றுத்திறனாளி ஆயிட்ட. உனக்கு முதலாளி தரப்புல இருந்து ஒரு gift இருக்கு. அரிசி. இந்த வச்சு. இதை சாப்பிட்டு பாருங்க. யாரும் கூச்சப்பட வேண்டாம், நல்லா சாப்பிடுங்க. பாத்துங்க. தேங்க்யூ சார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சிவகுமார் சார். உலகத்துல 25 நாடுகள்ல உங்களுக்கு 125 செயின் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் ஏன் உங்க கையால இங்க சாப்பாடு பரிமாறுறீங்க? அது என்னன்னு கேட்டா, நான் முதல் தடவை வியாபாரம் ஆரம்பிச்சப்போ அப்பவும் நான் என் கையால தான் சமையல் பண்ணேன், என் கையால தான் பரிமாறினேன். என்னோட எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போனாலும் என் கையால நானே சமைச்சு கஸ்டமர்ஸ்க்கு பரிமாறுவேன். ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயமா கேள்விப்பட்டோம், நீங்க உங்களோட ஸ்டாஃபோட வெல்ஃபேரை பார்த்துக்கிட்டே இருப்பீங்கன்னு.
இதை பாருப்பா, இங்க இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸும் என் குடும்பத்தாளுங்க மாதிரி. அவங்களோட உழைப்பினால தான் இங்க எல்லாமே நடக்குது. ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் நான் திருப்திப்படுத்துறேன். இந்தப்பா நீ Thank you. டோக்கியோவிலேருந்து வர வேண்டியவங்க வரலையா? சார் இன்டர்வியூ ஸ்டாப் பண்ணிக்கலாமா? இல்ல, எனக்கு சில கெஸ்ட் வர வேண்டி இருந்தது. ஆனா இன்னைக்கு அவங்க வரல. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நீங்க இன்டர்வியூ கண்டினியூ பண்ணலாம். டிம்பிள் சீக்கிரம் ரெடியாவு. அவ்வளோ பெரிய ஆளை பார்க்கறதுக்கு அப்பா கூட்டிட்டு போறாரு. நம்ம லேட் பண்ணிடக்கூடாது. ம். ஏதோ நான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டேங்க. சரி வா. அத்தை, மாமா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிம்மா, சாயங்காலம் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துருங்க. பிறந்த வீட்டுக்கு போய் அப்படியே உட்கார்ந்துராத. அப்புறம் நைட்டு நாங்க பட்னி தான் கிடக்கணும். எவ்வளவு நாள் தான் நானே சமையல் பண்ணிட்டு இருக்கிறது? சரிம்மா சரி 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 வா வா வா, லேட் ஆயிடுச்சு வா. சரிங்க அத்தை. சரி, ஓகே. சுவாமிஜி, இயற்கை சீற்றம் காரணமா என்னோட 3 ரெஸ்டாரண்ட் வெளிநாட்டில் இருந்தது நஷ்டமாயிடுச்சு. அப்புறம் நான் புதுசா திறக்க வேண்டிய ரெஸ்டாரண்ட் வர வேண்டிய கெஸ்ட் வராததுனால இப்ப அதுவும் திறக்க முடியல. எல்லாம் சேர்ந்து மொத்தமா 70 கோடி எனக்கு நஷ்டமாயிடுச்சு. எப்படி சுவாமிஜி உங்களோட கணிப்பு இப்படி தப்பா போச்சு? நீங்க தானே சொன்னீங்க தடை ஏற்படுறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லைன்னு. என்னோட கணிப்புகள் பொய்யாகாது. அது என்னன்னா, உங்களுடைய நட்சத்திரங்கள் மாறிக்கிட்டே இருக்கு ரொம்ப வேகமா. நாம் அதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா நமக்கு ஒரு லக்ஷ்மிக்கான வருகைக்கு அவசியம் இருக்கு. லக்ஷ்மி? புரியல. ஒரு கன்னிகை, ஒரு பொண்ணு, மருமக. அப்ப சரி, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாரா? இல்ல, உங்க மகனுக்கான கல்யாணம் இல்ல, உங்க கல்யாணம். எனக்கு கல்யாணமா? ஆமா, லக்ஷ்மி வந்து உங்களுடைய ஜாதகத்தோட இணையணும். ஐயா, நம்ம ரெஸ்டாரண்ட் மேனேஜர் ஆசிஷ் வந்திருக்காரு. கூட அவர் பொண்ணு மாப்பிள்ளைய வந்திருக்காங்க. கூட்டு வா. சரி. வணக்கம் சார். வா வா ஆஷிஷ் வா. இவ தான் என் மக டிம்பிள். அது மாப்பிள்ளை வினித். வணக்கம். அம்மாடி ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருப்பா, நல்லா இருக்க. இவரு நம்ம சுவாமிஜி. ம். வினீத், டிம்பிள் வெக்கப்படக்கூடாது. ஆஷிஷ் நல்லா கவனிச்சு. நான் பார்த்துக்கிறேன் சார். நிதானமாக சாப்பிடுங்க. நான் சொன்னேன்ல, ஒரு லக்ஷ்மியோட அவசியம் இருக்குன்னு. இவதான் அது. சாட்சாத் லக்ஷ்மி தேவியே வந்திருக்கா. நீங்க என்ன சொல்றீங்க சுவாமிஜி? உண்மைய பேசுறேன். இவ உங்களுக்கு பொண்டாட்டி ஆயிட்டான்னா நீங்க குபேரன் ஆயிடுவீங்க. இல்ல சுவாமிஜி, இல்ல வேண்டாம். முதலாளி, டோக்கியோவில் இருக்கிற நம்ம 4 ஹோட்டலோட நஷ்டத்தை அரசாங்கம் நமக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க. சரி, நீ போ. நான் இப்பதானே சொன்னேன், இவ லக்ஷ்மி. இவ மட்டும் உங்க வீட்டில் காலடி எடுத்து வச்சுட்டான்னா உங்களோட எல்லா தடைகளும் விலகிடும். இவளேதான், இவதான் உங்க வீட்டு லக்ஷ்மி. வாங்க.
வணக்கம் சாமிஜி. சொல்லுங்க. நான் இந்த விஷயத்தை உங்ககிட்டயே சொல்லிடலான்னு நினைச்சேன். நேற்று நான் உங்க மகளோட எதிர்காலத்தை கணிச்சிட்டேன். அப்படியா? அவளோட ஜாதகத்துல ராஜயோகம் இருக்கு. என் பொண்ணோட ஜாதகத்துல ராஜயோகம் இருக்கா? ஆமா, ஆனா அதுல ஒரு தடை இருக்கு. தடையா? அப்படி என்ன தடை சுவாமிஜி? நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க ஆஷிக் சார். நீங்க அவளோட கல்யாணத்தை பொருத்தமில்லாத ஆளோட நடத்தியிருக்கீங்க. பொருத்தமில்லாத ஆளோடையா? ஆ, இந்த திருமணத்தினால கேது உங்க பொண்ணோட ஜாதகத்துல வந்து உட்கார்ந்துட்டான். இதனால உங்க பொண்ணுக்கும் நிறைய கஷ்டங்கள் வரலாம். அப்படியா? ஆனா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணா வாய்ப்பு இருக்கு. அப்படியா சுவாமிஜி? என்ன பரிகாரம்? பிரிச்சிடுங்க. நீங்க உங்க பொண்ணுக்கு விவாகரத்து பண்ணி வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுங்க. என்ன சொல்றீங்க சுவாமிஜி? நான் உங்க பொண்ணுக்காக இன்னொரு வரணையும் பார்த்து வச்சுட்டேன். இன்னொரு வரணையும் பார்த்துட்டீங்களா? ஆமா. யார் அது சுவாமிஜி? உங்களுக்கு பின்னாடி பாருங்க. இது நீங்க என்ன சொல்றீங்க சுவாமிஜி? எங்க முதலாளி. இதுதான் பொருத்தமானது ஆஷிஷ் சார். அட, திரும்ப காலையிலேயே வேர்க்கடலை சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? டிம்பிள், ஏ மருமகளே, வெளியில பாரு யாரு வந்திருக்கான்னு. மருமக குளிக்க போயிருப்பா. நீ போய் கதவை திறந்து யாருன்னு பாரு. அவ மருமக, வேலைக்காரி இல்ல. ஆமா, நீங்க உட்காந்து வேர்க்கடலை சாப்பிட்டுட்டே இருங்க. யாரு வந்திருக்கான்னு நீங்க போய் பார்க்க வேண்டியதானே. கொஞ்சம் கைய கால அசைச்சு நடங்க. அழுவு நல்லதுதான், நான் போய் பாக்குறேன். எப்ப பாரு வேர்க்கலைய தின்னுட்டே இருக்கிறது. இவருக்கு சலிக்கவே சலிக்காது போல. யாரும் கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க? கிஃப்டா? அட அட, யார் சார் நீங்க? எதுக்கு இது கிஃப்ட் எல்லாம்? கிஃப்டா? யாருக்கு இவ்ளோ கிஃப்ட்? டெம்பிளுக்கு சின்னதா ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க, அவங்க நலன்னு விரும்பி. அது யாரு நலம் விரும்பி? இத ஒன்னதான் பார்க்காம இருந்தோம். புது மருமகளோட காதலன் பரிசுகளை அனுப்பி வச்சிருக்கான். முதல்லயே நான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். அதுக்கு மேல வரதட்சணையும் கொடுக்கல. பொண்ணும் அதே மாதிரி அமைஞ்சிருக்கு. அம்மா என்னாச்சு? நீயே பாரு, மருமகளோட நலம் விரும்பி பரிசுகள் அனுப்பியிருக்கான். நாளைக்கு வேற மாதிரி ஆயிட போகுது. காதலனே முன்னாடி வந்து நிக்க போறான். என்னாச்சு அத்தை? என்னாச்சுன்னு வேற கேக்குறியா? இந்த கேள்வியை நாங்க தான் கேட்கணும். உன்னோட நலம் விரும்பி காதலன் யாரு? என்னோட காதலனா? என்ன சொல்றீங்க நீங்க? இத பாரு, உன்னோட நலம் விரும்பி உனக்கு என்னன்னு அனுப்பி வச்சிருக்கான்னு. இத பாரு. என்ன இது? இதெல்லாம் உன் காதலன் கிட்ட சொல்லி வாங்கி அனுப்ப சொன்னியா? இங்க என்ன நடக்குதுன்னு ஒரு கருமமும் விளங்கல. சீ. அத்தை, இதெல்லாம் யார் அனுப்பி வச்சிருப்பாங்க? வினித், எனக்கு எதுவும் தெரியாது. இதை யார் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு தெரியாது. யாராவது அப்படியே அனுப்பி வைப்பாங்களா? அதுவும் அவனுக்கு எப்படி தெரியும் இது நம்ம வீடுதான்னு? அப்பா புரியல யார் அதுன்னு. யாரு எனக்கு இந்த மாதிரி வித்தியாசமான கிஃப்ட் அனுப்பி வைக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே சுத்தமா புரியலப்பா. கிஃப்ட் அனுப்புறாங்களா? எனக்கு புரிஞ்சிருச்சுமா இந்த கிஃப்டை யார் அனுப்புனாங்கன்னு. யார்ப்பா அனுப்பியிருக்காங்க? நான் உங்க மகளுக்காக இன்னொரு வரணையும் பார்த்து வச்சுட்டேன். யார் அது சுவாமிஜி? என்ன? நான் அவரோட மூஞ்ச உடைச்சிருவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு கிஃப்ட் அனுப்பி வைப்பாரு? அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, பெரியவங்க. பெரியவங்கன்னா அதுக்கு என்ன? கல்யாணம் பண்ணிப்பாரா? எனக்கு விவாகரத்து பண்ணி வைப்பாரா? எனக்கு அவரோட மக வயசு இருக்கும். என்னை பத்தி எப்படி அவரால் அப்படி யோசிக்க முடிஞ்சது? நீ அமைதியா இருமா. உன் அப்பா நான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். கவலைப்படாத.
நான் போய் முதலாளிகிட்ட பேசுகிறேன். ஹலோ ஹலோ, அட யாரு போன் பண்ணது? என்ன வேணும் உங்களுக்கு? ஆமா, நீதான் டிம்பிளோட அந்த காதலனா? முதலாளி, ஆசிக் சார் உங்களை பார்க்க வந்திருக்காரு. நல்லது, அவரை உள்ள அனுப்பி வை. சரி. வாங்க சம்பந்தி, வாங்க உட்காருங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்காக நீங்கள் எனக்கு பண உதவி பண்ணீங்க. அதை நான் முழுசாக திருப்பி கொடுக்குறேன். இதுக்கப்புறமும் நான் உங்ககிட்ட வேலை பார்க்க விரும்பலை. நான் என்னுடைய வேலையை விட்டுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், என்னுடைய பொண்ணும் மாப்பிள்ளையும் பிரிய மாட்டாங்க. கண்டிப்பாக பிரியவும் நான் விட மாட்டேன். நன்றி. நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க முதலாளி, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். டிம்பிள், ஏ டிம்பிள், பாரு மறுபடியும் உனக்கு போன் வந்துருச்சு. இவ காதலனுக்கு என்னோட நம்பரும் கிடைச்சிருச்சா? ஹலோ அம்மா, உங்க மகன் வினீத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? எப்போ? எங்கங்க? நீங்க உடனடியா பாரத் ஹாஸ்பிடல் கிளம்பி வாங்க. என்னாச்சு கங்கா? ஆக்சிடென்ட்டா? யாருக்கு ஆக்சிடென்ட்? வினீத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? யாரோ கால் பண்ணாங்க, பாரத் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். எங்க வாங்க சீக்கிரம் வாமா, வாங்க. சீக்கிரம் போய் பார்க்கலாம். வா வாமா, பணம் கொடுத்துருங்க. இந்தப்பா. அத்தை, இந்த ஹாஸ்பிடல் தானே? போன்ல யாரு பாரு. வினித் போன். எடுத்து ஆன் பேசு. இது வினித்தோட போன். ஹலோ ஹலோ டிம்பிள், ஃபைல மறந்து வச்சிட்டு வந்துட்டேன். மாடியில் வச்சிருக்கேன், நீ எடுத்து போய் நான் வந்து வாங்கிக்கிறேன். வினித், உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆக்சிடென்ட்? அது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட். ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். அத்தை, அவருக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்காரு. அவர் இப்ப வீட்டுக்கு வராரு. அட, அந்த புறம்போக்கு தான் கால் பண்றான்னு நினைக்கிறேன். ஹலோ, என்னம்மா அது? இன்னும் ஹாஸ்பிடல் வரலையா நீங்க? ஆமா, நான் இப்ப ஹாஸ்பிடலுக்கு தான் வந்திருக்கேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் பையன் வினீத்துக்கு எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்கல, புரியுதா? நீ மட்டும் என் கையில கிடைச்ச, உன்னோட தோலை நான் எப்படி உரிக்கிறேன்னு மட்டும் பாரு. உளுத்து போயிருவேன், நீ உளுத்து போயிருவேன். அப்படியாம்மா? ஆக்சிடென்ட் ஆகலையா? இப்ப ஆக்சிடென்ட் ஆகலன்னா என்ன, இனிமே ஆகலாம்ல? டேய், முதல்ல நீ யாரா? டிம்பிள விரும்புறவங்க தரப்புல இருந்து பேசுறேன். டிம்பிள், இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஆனா அது என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல வினீத். அப்பா தான் சொன்னாரு எல்லாத்தையும் அவர் பாத்துக்கிறேன்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி உங்களை ஏன் டென்ஷன் பண்ணணும்னு. டென்ஷன் பண்றனா? இது என்ன மறைச்சு வைக்கிற விஷயமா டிம்பிள்? அந்த நாயை நான் விட மாட்டேன். அவன் எவ்வளவு பெரிய ஆளு, ஜனங்க அவனை கடவுள் மாதிரி பாக்குறாங்க. ஆனா இவன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறான். இந்தங்க சாப்பிடுங்க.
இது எதுக்காகன்னா 24 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட முதல் கடையை திறந்தோம். அதனால தான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் நான் இங்க வரவழைச்சேன். இன்னைக்கு யாருக்குமே பில் இல்லை, எல்லாம் ஃப்ரீ. நல்லா சாப்பிடுங்க. ஏய் நில்லுப்பா நில்லு. எங்க போற? ஏய் நீ அவன் தானே, நீ எங்க வீட்டுக்கு நீ தானே வந்த. ஏய் போடா வெளில போடா போ. முதல்ல உன் முதலாளி அசிங்கப்படுத்துறேன், அதுக்கப்புறம் இங்க இருந்து நான் கிளம்புறேன், புரிஞ்சுதா? ஏய் வெளில போடா. நீ ஒண்ணு என்னை வர விடு, வேணாம், என்னை வெளில வெளிய போ. அனுப்பு. ஏய், அவரை உள்ள விடு. உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாருக்கும் சாப்பாடு போடுற ஆண்டவன் நினைச்சிட்டு இருக்கியா? ம், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டிம்பிளுக்கு உன் பொண்ணு வயசு இருக்கும், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா? யோ, உன்னால எப்படி அப்படிலாம் நினைக்க முடியுது? எனக்கு என் பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் பண்ணி வைப்பியா நீ? உனக்கு வெக்கமால இப்படி பேச? இத பாருங்க, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்திருக்கீங்க. நான் ஒன்னும் தப்பாலாம் புரிஞ்சுக்கல. என் மாமனாருக்கு ஃபோன் பண்ண அவர் தான் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னார். வீட்டுக்கு கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்க. ஃபேக் கால் பண்ணி இருக்கிற எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ற. உன் வயசுக்கு மரியாதை தர, அதனால உன்னை விடுறேன். அடுத்த தடவை விட மாட்டேன், ஞாபகத்துல வச்சுக்க. அருவெறுப்பா இருக்கும் உன்ன மாதிரி ஆளுங்களை பார்த்தா. முதலாளி வாங்க வீட்டுக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நான் குளிக்கணும், தலை முழுக்கணும். வேலை முடிஞ்சுதா? அத்தை, அவர் போனை இப்பவும் எடுக்க மாட்டேங்கிறாரு. கடவுளே, என் புள்ள இப்ப எங்க இருக்கானோ, என்ன நிலைமையில இருக்கானோ? ஹலோ அப்பா. ஹலோ டிம்பிள், நான் மாப்பிள்ளையோட ஆஃபீஸ்ல இருந்து தான் பேசுறேன். இங்க வந்த பிறகு தான் தெரியுது அவர் முன்னாடியே ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாராம். அம்மாடி, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கு என்னமோ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போறது நல்லது. நான் நேரடியாக அங்க போயிடுறேன், நீ அங்க வந்துரு. சரிப்பா. ஏ மேடம், உங்களுக்கு என்ன பைத்தியமா? நீங்க யாரை பத்தி பேசுறீங்கன்னு உங்களுக்கே தெரியுதா? அவர் ஒரு தர்மசீலர். ஊரையே கூட்டி நேற்று தான் அன்னதானம் பண்ணாரு. நான் கூட போய் சாப்பிட்டு வந்தேன். அவருக்கு எதிராக நான் எதுவும் எழுத மாட்டேன். அது மட்டும் இல்லாம நேர்மையான ஆளுங்க மேலாம் இப்படி பழிப்படாதீங்கம்மா. நேர்மையான ஆளு அவரா? உங்களுக்கு எதுவும் தெரியாது. அந்த ஆளால நாங்க எவ்வளவு டென்ஷன் அனுபவிச்சிருக்கோன்னு. அவர் என் புருஷன் மேல கொலவெறி தாக்குதல் நடத்தினாரு. ஆனா இப்போ என் புருஷன் ஆளை காணோம். நிச்சயமா சொல்றேன், என் புருஷன் காணாம போனதுக்கு அவர் தான் காரணம். இப்ப நீங்க என்னோட கம்ப்ளைண்ட் எடுத்துக்க போறீங்களா இல்லையா? மேடம் ப்ளீஸ் கத்தாதீங்க. நான் அவருக்கு எதிராக எந்த கம்ப்ளைண்ட்டையும் எடுக்க மாட்டேன். மிஸ்ஸிங் ரிப்போர்ட் வேணா எழுதிக்கிறேன், ஆனா சிவகுமார் சார் பத்திலாம் எழுத மாட்டேன். யாரியா சிவகுமார்? அவர் தான் சிவராம் ஹோட்டலோட ஓனர். நீங்க வேலைக்கு புதுசா தான் உங்களுக்கு தெரியல. அவர் ரொம்ப தங்கமான மனுஷன் சார். அதெல்லாம் சரி, இப்போ அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை வாங்கிக்கோ. இவங்களுக்கு யார் மேல சந்தேகம் தான் எல்லார் பேரையும் எழுதி வாங்கிக்கோ. சார் எப்படி? ரிப்போர்ட் எழுதி வாங்கினா வாங்கியா? நன்றி சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்து நடக்க போறதை நான் பாத்துக்கிறேன். இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கிளம்புங்க. உட்காருங்க, எழுதுங்க. ஒரு நிமிஷம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நாங்க இந்த சிவகுமார் சாரை பார்க்கணும். எந்த விஷயம் வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க.
ஆமா நீங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? யாரா இருந்தா என்னையா, முதல்ல சிவகுமார் சாரை கூப்பிடு போ. என்ன இங்க சத்தம்? ஏன் பிரச்சனை பண்ற? விருந்தாளிங்க கிட்ட இப்படித்தான் பேசுறதா? அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். நீங்க வாங்க, உள்ள வாங்க. முதல்ல என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்க. டீயா காஃபியா? இங்க வாப்பா. ஆ, வந்து உங்களுக்கெல்லாம் டீ போட்டு எடுத்துட்டு வா. பாத்தீங்களா சார், எவ்வளவு தங்கமான மனுஷனா இருக்காரு பாத்தீங்களா? சிவகுமார் சார் வினித் சுக்லா ஒரு யங்ஸ்டர் காணா போயிருக்காரு. அவர் காணாம போனதுல அவங்க ஒய்ஃப் உங்க மேல சந்தேகப்படுறாங்க. நான் ஏன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என் வீட்டை முழுக்க செக் பண்ணலாம். கான்ஸ்டபிள், எஸ் சார். வீடு முழுக்க ஒரு இடம் விடாம சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். ஏன் நீ அந்த ஆள்கிட்டயே போய் தொலைய வேண்டியது தானே? அந்த ஆளுக்கு என்ன வேணும்? நீ தானே போய் தொலை அவன்கிட்டயே. என் பையனையாவது விட்டு வைப்பா. ஏன் என் பையனோட உயிருக்கு இப்படி ஆபத்தா வந்திருக்க நீ? ஆமா அத்தை, நான் வினித்த ரொம்ப நேசிக்கிறேன். அவரை விட்டுட்டுனா வேற யாரு கூடயும் எப்படி போக முடியும்? ஒருவேளை என் பையனுக்கு ஏதாவது ஆச்சு, அதுக்கு முழுக்க முழுக்க நீ மட்டும் தான் பொறுப்பு. சார். இன்ஸ்பெக்டர் சார், ஏதாவது தெரிஞ்சதா என் புருஷனை பத்தி? இன்னும் இல்லைங்க. அவர் ஃபோன் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணும்போது நம்ம ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போற ஒரு டெம்போ வண்டியில அவர் ஃபோன் இருந்திருக்கு. நாங்க முழு முயற்சி பண்ணி அவரை தேடிட்டு தான் இருக்கோம். ஆனா இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. சார், நீங்க சிவகுமார் வீட்டை ஃபுல்லா சர்ச் பண்ணீங்களா? ஆமா, நாங்க அவர் வீட்டையும் சர்ச் பண்ணியாச்சு. ஆனா அங்க ஒண்ணுமே கிடைக்கலீங்களே. வினித் காணாம போனதுல சிவகுமாருக்கு எந்த சம்பந்தமும் இல்லையோன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது இன்ஸ்பெக்டர்? மேடம், அன்னைக்கு வினித்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்ததா சொன்னீங்கல்ல? என்னம்மா அது? இன்னும் ஹாஸ்பிட்டல் வரலையா நீங்க? அந்த நம்பர் வச்சிருக்கீங்களா? அந்த நம்பரை நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அதுல எழுதி இருந்த. கான்ஸ்டபிள், அந்த நம்பரை பத்தின டீடைல்ஸ் எடுங்க. யார் என்னன்னு பாருங்க சீக்கிரம். ஓகே சார். எங்க முதலாளி கிட்ட நீ அசிங்கமா நடந்துகிட்ட தெரியுமா? அந்த விஷயத்தை எங்க முதலாளி சுத்தமா மறந்து ஒன்ன மன்னிச்சு விட்டுட்டாரு. இதுல சைன் போடு. என்ன இது? என்னது இதா? விவாகரத்து பத்திரம்ப்பா. இதுல சைன் போடு. இதுல சைன் போட்டுட்டேன்னு வை. அதுக்கப்புறம் நாங்க ஒன்று மரியாதையா பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். கண்டிப்பா பண்ண மாட்டேன். நான் டிம்பிளை விவாகரத்து பண்ண மாட்டேன். அப்படியா? டிம்பிள் என்னோட பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டியா தான் இருப்பா. அப்படின்னா நீ ஈஸியா இதை ஒத்துக்க மாட்ட போல இருக்க. கையெழுத்து போட மாட்டேன். கிளம்பி போங்கிறது. பண்ண மாட்டியா? மருமகளே, சொல்லுங்க அத்தை, என்ன என்னாச்சு? யாரு வந்தாங்க? ஏதாவது சொல்ல. நீ ஏன் அந்த ஆள் கூட போய் தொலைய மாட்டேங்கிற? என் பையனையாவது விட்டு வைப்பா. ஆமா அத்தை, சரியா சொன்னீங்க நீங்க.
ஹலோ அப்பா, நீங்க சிவகுமார் கிட்ட சொல்லிடுங்க நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன்னு. வினித் அவர்கிட்ட ரிலீஸ் பண்ண சொல்லிடுங்க. நான் நாளைக்கு அவர் வீட்டுக்கு போயிடுறேன். அத்தை, என்ன மன்னிச்சுடுங்க. உங்க மக வீட்டுக்கு முழுசா திரும்பி வந்துருவாரு. சுவாமிஜி, நீங்களா இந்த நேரத்துல? வாழ்த்துக்கள் சிவகுமார் சார். உட்காருங்க. ஆஷிஷ் ஃபோன் பண்ணியிருந்தாரு. டிம்பிள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. இது ரொம்ப நல்ல செய்தியாச்சே சுவாமிஜி. அப்படின்னா நீங்க சீக்கிரம் முகூர்த்த தேதியை குறிச்சிடுங்க. அதெல்லாம் குறிச்சிடலாம். ஆனா இப்ப அதுக்கு முன்னாடி கேதுவுக்கு பரிகாரம் பண்ணியாகணும். நிரந்தர பரிகாரம். இப்ப என்ன பண்றது? வினித்தோட குடும்பத்தையே தூரமா எங்கேயாவது அனுப்பிடலாமா? அதனால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. அது கேது மறுபடியும் திரும்ப வந்து எப்ப வேணும்னாலும் உங்களுடைய கட்டத்துல உட்கார முடியும். டிம்பிள் கூட உங்களுக்கு கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி அதுக்கு பரிகாரம் பண்ண வேண்டியது அவசியம். நாளைய முகூர்த்தம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. பரிகாரத்துக்கு உகந்த நேரம். சார், இவர் ஃபோன்ல இருந்து தான் வினித்துக்கு ஆக்சிடென்ட்னு கால் வந்திருக்கு. டிம்பிளுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும். சார் தான் இதுக்கெல்லாம் உடந்தையா? எங்கேயா வினித்து? சார் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது சார். என் ஃபோனை யார் பயன்படுத்துறாங்கன்னு, என்ன பண்ணான்னு. எங்க கிட்ட கால் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கு. உன் ஃபோன்ல இருந்தா வீட்டுக்கு கால் போயிருக்கு. சொல்றா, வினித் எங்கடா? ஒரு நிமிஷம் சார். என் ஃபோனை அன்னைக்கு ரஸ்தோக்கான எடுத்துக்கிட்டாரு. என் கையையும் உடைச்சிட்டாரு, என்னை வேலையை விட்டையும் தூக்கிட்டாரு. இப்போதான் கை சரியாயிடுச்சு. சரி, யார் அந்த ஆளு? அவன் சிவகுமார் சர்மாவோட பாடி கார்டு. ஓ, அப்படின்னா டிம்பிள் சொன்னது உண்மைதான். அந்த புறம்போக்கிற நம்பரை பிடிங்க. முதல்ல அவன் எங்க இருக்கான்னு உடனே ட்ராக் பண்ணுங்க. போங்க சீக்கிரம். ஓகே சார். இந்த கேதுவுக்கு பரிகாரம் பண்ணியாகணும். ஹலோ ஹலோ, டிம்பிள் மேடம், சிவகுமாரை பத்தின சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. நான் உங்களுக்கு ஒரு லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன். அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா? மேபி வினித் அங்க கூட இருக்கலாம். நான் அங்கே தான் போயிட்டு இருக்கேன். வாங்க. வேண்டாம் வேண்டாம், விட்டுருங்க, வேண்டாம். அண்ணா, எங்கதான்? இங்க ரைட்ல திரும்புங்க. இந்த கேதுவுக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய சுபமுகூர்த்தம் வந்துருச்சு. இல்ல, என்ன விட்டுருங்க. நான் என்ன பாவம் பண்ண உங்களுக்கு? சார், அங்க இருக்கு வண்டி.
அப்படின்னா எல்லா கேடிங்களும் உள்ளதா இருக்கானுங்க. வாங்க. என்ன விட்டுருங்க, விட்டுருங்க, விட்டுருங்க. நான் என்ன பாவம் பண்ண உங்களுக்கு எல்லாம்? என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க. ஏய். இந்த கேதுவுக்கு பரிகாரம் பண்றதுக்கு பலி கொடுக்க வேண்டியது அவசியம். வேணாம் 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 விட்டுருங்க. வேணாம் 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 என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. நிறுத்துங்க. நிறுத்துங்க. என்னடா பண்றீங்க இங்க? உன் ஆட்டம் முடிஞ்சிருச்சு சிவகுமார். வினீத் 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 வினீத், உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? முகூர்த்த நேரம் போய்கிட்டே இருக்கு. கேதுவுக்கு பரிகாரம் பண்ண வேண்டியது அவசியம். கேதுக்கு பரிகாரம் பண்ண வேண்டியது அவசியம். வினீத் 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 வினீத், உங்களுக்கு ஒண்ணாகாது வினீத். நீ பண்ண காரியத்துக்கு நிச்சயமா உனக்கு தண்டனை இருக்குடா. மிச்சம் இருக்கிற பரிகாரத்தை ஜெயில வந்து பண்ணுவோம். ஐயோ வினீத், கண்ணை திறங்க வினீத். வினீத், கண்ணை திறங்க, திறந்து